வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எதிர்பார்த்த மாரியான ஒரு செல்லிங் பிரஷர் தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 370 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 1100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு முகமா தான் வந்து போயிட்டுருக்கு. சடனா பெரிய ஒரு டவுன்ஃபால் இல்ல. பட் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு வீழ்ச்சி இன்னைக்கு எல்லா பக்கமுமே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நேத்து நம்ம மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டிருந்தாங்க. மேபி நேத்து நம்ம மார்க்கெட் ஓப்பன்ல இருந்ததுன்னா, நேத்தும் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, போட்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் மங்கலம் பாடிட்டு தான் இருக்காங்க. ஓவராலா நம்ம மார்க்கெட் அப்போ டெஃபினட்டா மங்கலம் பாடியிருக்கும். லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ல நல்ல ஏற்றத்த குடுத்திருந்தது. ஸோ, அந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா, நேத்து மட்டும் லீவ் விடாம இருந்திருந்தா, ஸோ 2 நாள் நேத்தும் இன்னைக்கும் சேர்த்தி அத விட ஒரு அதிகப்படியான ஒரு இறக்கம் கூட ஏற்பட்டுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். பட் ஒரு வழியா நம்ம மார்க்கெட் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கூட குளோபல் டென்ஷன் எதுவுமே வந்து மாறாம இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டு தான் வந்து போயிட்டுருக்கு. இதுல அமெரிக்கா பார்க்கும்போது ஆளுகள அனுப்ப போறதா கிட்டத்தட்ட 10,000 ட்ரூப்ஸ பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் இன்வேஷனுக்காக மிடில் ஈஸ்ட்டுக்கு அதாவது ஈரானுக்கு அனுப்ப போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பட் இப்ப அத கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா, ஹால்ட் பண்ணியிருக்கிறதா ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ 10 நாள் ஒரு டைம் குடுப்போம். இல்லன்னா நம்ம இந்த 10,000 பேர இறக்குவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் நாங்க வந்து உடவே மாட்டோங்கிறது, அடுத்த நாள் நாங்க சமாதானம் பேச போறோங்கிறது, அதுக்கு அடுத்த நாள் அது ஒத்து வரலன்னா, அவங்க தான் எங்க கூட சமாதானம் பேச வந்தாங்க. நாங்க போல அப்படின்ட்டு பில்டப் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் அமெரிக்காவோட ஒரு வழக்கமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த பக்கம் அமெரிக்கா 10,000 பேர இறக்குறேன்னு சொன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா 1,000,000 ட்ரூப்ஸ பார்த்தீங்கன்னா, இறக்குறதா ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. "நீ என்னடா 10,000 வாடா எங்க நாட்டுக்குள்ள கால வச்சு பாருடா" அப்படின்ட்டு ஈரான் ஒரு பக்கம் சரியான ஒரு பதிலடிய குடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, ஈரான சேர்ந்த ஒரு கமாண்டர வந்து போட்டு தள்ளிட்டதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அது எப்படிங்க கரெக்ட்டா கமாண்டர பார்த்து அடிக்க முடியும் அவனுங்களால? இதெல்லாம் தான் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தேகமா வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஈரானோட உச்சபட்ச தலைவரான அந்த காமேனிய வந்து போட்டு தள்ளினதாவும் ஒரு செய்தி பார்த்தோம். எப்படி தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமா வந்து புரியல. பட் இருந்தாலும் இவனுங்க சொல்றானுங்க. நம்ம நம்பிட்டு கம்முனு உட்காந்து கேட்டுட்டு போறத தவிர வேற வழி இல்ல. ஸோ எப்படியோ எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த தலைவருக்கு இவங்க பாதுகாப்பு குடுக்க மாட்டாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஸோ ஒரு உருட்டு உருட்டுவாங்க. சரி, ஆமா நீங்க சொன்னா சரிதாங்க அப்படின்ட்டு நம்மளும் நம்பிட்டு போவோம். இப்போதைக்கு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனையினால பல சான்சஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் மார்க்கெட்ட பார்த்து பலரும் பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாய்ப்புகள் குமிஞ்சிட்டு இருக்கு. வாய்ப்புகள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இன்னும் இந்த ஆட்டோ செக்டார் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் வந்து நெருங்கி வர மாட்டேங்குது. இப்போ அதில டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடா வந்து கீழ இறங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா எம்&எம் பார்த்தீங்கன்னா, பெருசா சரியவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நானும் இறங்கிருவான்னு பார்க்குறேன். இறங்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு சரிவ குடுத்திருக்கு. இதுல ஒரு கெட்ட செய்தி இருக்கு. என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாடா மோட்டார்ஸோட சரிவு, அதுவும் குறிப்பா இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பற்றியான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆர்டிக்கிள வந்து நம்ம வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் வந்து இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணிட்டு, வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த ஆர்டிக்கல்ல உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய சிக்கல வந்து நீங்க இன்னும் வந்து தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது கூடவே கம்பேரிசனுக்கு ஸ்டெல்லன்டீஸ பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது 2 நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றுமை இருக்கு. பெரும் சரிவ சந்திச்ச நிறுவனங்கள். கிட்டத்தட்ட 60% மேலான சரிவ டாப்ல இருந்து வந்து 2 நிறுவன பங்குகளும் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம 2மே குளோபல் கம்பெனிஸ். குளோபல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டெஃபினட்டா ட்ராக் பண்ணிட்டே வரணும். என்னோட சைட்ல நான் ட்ராக் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த ட்ராக்கிங் அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாரியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. ஸோ இன்னும் பல அப்டேட் இருக்கு. நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் ஏரியாவ பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பல ஏரியாஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் ஆர்டிகல்ஸ்ல வந்து கண்டிப்பா இன்னும் விரிவா நம்ம பேச ஆரம்பிப்போம். ஏன்னா, இந்த ஆர்டிக்கிலே ரொம்ப பெருசா தான் வந்து நான் போட்டிருக்கேன். பல விஷயங்கள வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்பவும் டாடா மோட்டார்ஸ் என்ன பொறுத்தவரைக்கி, ஸோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் போஸ்ட் பண்ணாம தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர, ஸோ சொல்லிக்கும்படியான இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. இன்னைக்கு வந்த செய்தி என்னன்ட்டு பாருங்க. இப்ப என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து யுகே பிளான்ட்ல அவங்களுடைய ஆப்பரேஷன வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு டேல இந்த அளவுக்கு சரிவு அப்டின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா, இப்ப இந்த எதுக்காக இந்த ஆப்பரேஷன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல அப்படின்னு பார்த்தா, ஸோ இவங்க சப்ளையர் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த
பார்ட்ஸ் வந்து வரலை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத நமக்கு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த சைபர் அட்டாக் வந்து நடந்தது. நான் இந்த சைபர் அட்டாக் பற்றியே நான் தெளிவா உங்க கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இந்த சைபர் அட்டாக்னாலலாம் பெரிய ஒரு இம்பேக்ட் இல்ல. ஸோ இந்த சைபர் அட்டாக் எனக்கு நம்பக்கூடிய ஒரு விஷயமாவும் இல்ல அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமா பலமுறை வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்கா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க உட்காந்துட்டு நெக்ஸான் விக்குது, சியாரா விக்குது, பஞ்ச் விக்குது அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டு பலரும் வரலாம் டாடா மோட்டார்ஸோட ஃபேன். ஸோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஆர்டிக்கலில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குளோபல் ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஜேஎல்ஆரோட பங்களிப்பும் இருக்குது. ஸோ அதுதான் பெரிய அளவுக்கான பங்களிப்பையும் டாடா மோட்டார்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கல் படிங்க, இன்னும் கொஞ்சம் விரிவான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் கூட நம்ம விரிவாக வரக்கூடிய நாட்களில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நமக்கு சீக்கிரமாகவே இதில் சான்ஸ் ஏற்படும். ஸோ இதில் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜேஎல்ஆர் அண்ட் செரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் இந்த ஃப்ரீலேண்டரை மறுபடியும் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃப்ரீலேண்டர் பார்த்தீங்கன்னா, சைனாவில் மட்டும் தான் விற்க போகிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ செரி ஷோரூமில் தான் வந்து விற்கவும் போகிறாங்க. இதில் ப்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎல்ஆர் கார் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ஃப்ரீலாண்டர் என்ன மாதிரியான ஒரு ரிவைவ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஏன்னா சைனா காம்படிஷன் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். இந்த ஆர்டிக்கிளையும் குறிப்பிட்டு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ பிஒய்டி பாருங்கள், ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் 9 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாமா? என்ன இது 9 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணலான்னா இந்த வாகனத்துக்கான மவுஸ் எப்படி கூடும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. இப்போ பிஓடியோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இவங்களுடைய சேல்ஸ் திரும்பவும் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த காரு. ஸோ இந்த சாங் அல்ட்ரா இவி, பிஒய்டி சாங் அல்ட்ரா இவி, இது ப்ரைஸ் பார்க்கும்போது யூஎஸ் டாலரில் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் $22,000 கிட்ட வந்து இருக்குது. ஸோ இது இந்த லீப் மோட்டார் கூடயும் வந்து போட்டி போட போகுது. லீப் மோட்டார் இதை விட ஒரு $2,000 வந்து குறைவான விலைக்கு விற்குது. ஆனாலும் இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 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 ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க. இது அடிஷ்னலாக இந்த பிஒய்டி கார் விற்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ பார்ப்போம். தொடர்ந்து சைனா மார்க்கெட்டில் பெரும் போட்டி வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ இந்த போட்டியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நிறுவனங்கள் களம் இறங்கணும் வேறு லெவலில். வாக்ஸ்வேகன் அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வாக்ஸ்வேகனை தவிர மற்ற எந்த குளோபல் நிறுவனங்களுமே இன்னும் சைனாவில் பெரிய அளவுக்கு ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயம். வாக்ஸ்வேகன் சைனா ஆப்ரேஷனை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக ஒரு ஆர்டிக்கல் அண்ட் இல்லைன்னா ஒரு வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ வாக்ஸ்வேகன் நான் வந்து வாங்காத கம்பெனி. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு நிறுவனம். பட் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுட்டு வரணும். வாக்ஸ்வேகன் பங்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறங்க முகமாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ பெரும்பாலும் நம்ம ஆட்டோ செக்டார் பங்குகளை பற்றி அதிகமாக வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஆட்டோ செக்டாரில் சான்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அடுத்தது இன்றைக்கி டேயில் ரிலையன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். 4% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்துது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ 1350 லாஸ்ட் டைமும் நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்பட்டது 1350க்கு கீழே போய். ஸோ இப்போவும் வந்து ஏற்பட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிலையன்ஸை பற்றியும் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு சான்ஸை இன்றைக்கி டேயில் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒன் சோர்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஒன் சோர்ஸை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது பாட்டுக்கு இறங்குது, இது பாட்டுக்கு ஏறுது, ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாற்றி மாற்றி டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு நேற்று ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. இன்றைக்கி டேயில் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக பார்ப்போம். இந்த ஒரு இறக்கத்தை கொடுத்தா நல்லது தான். இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் இதை பற்றியும் கேள்விகள் இருக்குது. ஸோ இப்படி பிஇ ரேஷியோ இருக்கே, அப்படி பிஇ ரேஷியோ இருக்கே, நிறுவனம் நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கே அப்படிங்கிற
சந்தேகங்கள் பலருக்கும் இருக்குது. ஆனால் ஸோ இதை பற்றி என்ன எவ்வளோ என்னால் பேச முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதிலே ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். மேபி இந்த வெப் ஆர்டிக்கல் ஒரு புரிதல் அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தலைனாலும் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அண்ட் இந்த ஆர்டிக்கலோட முக்கிய தன்மையாக வந்து இருக்குது. ஸோ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினச்சி இந்த பங்கையோ இல்லை வேறு எந்த ஒரு பங்கையோ வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படணும், ஒரு படிப்பினை வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் நோக்கமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போது நான் கமெண்ட் பார்த்துட்ருக்கேன். ஸோ எப்படி நீ வாங்குறங்கிறத சொல்லி கொடு ப்ரோ அப்படின்ட்டு பல நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நபருக்கெல்லாம் நான் பலமுறை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒன் சோர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், டாடா மோட்டார்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். எப்படி வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாலும் கூட, ஸோ தனியாக ஒரு வீடியோ போட்டு நீங்கள் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் கூட ஸோ புரிதல் ஏற்படாது. ஏன்னா எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது. அந்த மாதிரியா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி வாங்கலாம், அப்படி வாங்கலாம், இப்படி வாங்கலான்னு போட்டாலும் கூட ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புரிதல்ங்கிறது ஏற்படுவது மிகவும் கடினமான செயல். ஸோ ஒரு பங்கை நான் எடுக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஒன் சோர்ஸ் இதை நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அந்த ஆர்டிக்கலாகவே வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் படித்து பார்த்தாலே ஒரு பங்கு இப்படி தான் வாங்கணுமா அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். இருந்தாலும் கூட ஸோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு புரியல. பட் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸோ படிப்படியாக தான் வந்து முன்னேற்றம் ஏற்படும். ஒரே நாள் இல்லை ஒரே வருஷத்தில் இப்படி தான் நம்ம ஒரு பங்கை வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து நமக்கெல்லாம் ஏற்படாது. ஸோ அதுதான் உண்மை. மார்க்கெட்டோட ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 10 வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த 10 வீடியோ பார்த்து நீங்களே டேரெக்டாக ஸ்டாக் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. காலத்துக்கு ஏற்பட்ட மாதிரி அது மாறிக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகணும். ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எப்போ எதை வாங்குறதுங்கிறத ஒரு புரிதலே வந்து ஏற்படும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 வீடியோவை பார்த்து அடுத்த நாளே கொண்டு போய் நம்ம ஈஸியாக ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நண்பர்களுக்கு வரக்கூடாதுங்கிறத நான் திரும்ப இந்த இடத்துல அழுத்த திருத்தமாக வந்து சொல்லிக்கிறேன். இன்னும் பல பேர் வந்து ஆவரேஜ் எப்படி பண்ணணும், ஸோ இந்த பங்கு இறங்கிட்டு இருக்கு, இதை ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை இன்னொரு பங்கு நல்லா இறங்கிட்டு இருக்கு, அது என் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, அதை வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நோட் பண்ணியிருக்கேன். இந்த வீக்கெண்டில் நம்ம அதை பற்றியெல்லாம் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய S1 Xஐ வெறும் 50,000 வந்து விற்க போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கான வாரண்டியும் வந்து தரதாகவும் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓலா S1 X மட்டும் இல்லை, இந்த பைக் ஒன்று இருந்ததுல்ல ரோட்ஸ்டார் எக்ஸ், இதையும் பார்த்தீங்கன்னா 50,000 வந்து விற்கிறதா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்பர்ஸ் ஏதாச்சும் கூடுதான்ட்டு. 50,000 கொடுக்குறாங்க, விற்பனை ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓலா சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து நம்ம வண்டி திருப்பி தரலைன்னா ஓலா கேப் வவுச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வந்து வண்டி இல்லைனாலும் இந்த கேப் வவுச்சரை யூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க இப்போ கொண்டு வராங்க. ஸோ அது போக இந்த சேம் டே சர்வீஸை வந்து அதையும் பல இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் எல்லாம் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து மாறப்போகுதுன்ட்டு. 24 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் சரியுமா அப்படின்னு தான் நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது இந்த ஓலாவை பொறுத்த வரைக்கும்ன்ட்டு. இதை பற்றி பேசுறதுக்கே எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் பலருக்கும் இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லி தான் வந்து ஆகணும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை நான் இப்போது கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது பயோகான் பற்றியான ஒரு அப்டேட்டு. பயோகானில் என்ன நடக்குதுன்னா, ஸோ பயோகானோட சிஇஓ வந்து இப்போ ஸ்டெப் டவுன் ஆயிருக்காங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து பயோகான் குரூப்பில் இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனிக்கு வந்து தலைவராக வந்து போகிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் பயோகானில் இல்லை. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி டேயில் மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால பயோகான் பார்த்திங்கன்னா ஒரு சரிவை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கம் இன்றைக்கி பயோகானில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நல்லது தான். அடுத்தது இந்த ஃபினோலெக்ஸ் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஃபினோலெக்ஸ் கேபிள் இல்லை. ஸோ ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு சரிவை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 160 ரூபா கிட்ட இருக்குது. எங்கே இருந்தது இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ
ஒரு ரூ. 300 கிட்ட இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வரைக்கான ஒரு சரிவு வந்து இந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இப்போ நம்ம சுப்ரீம் இருக்கு, ஆஸ்ட்ரால் இருக்கு. இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது, இவங்க வந்து மார்க்கெட் கேப்ல ரொம்ப சின்ன ஒரு நிறுவனம் தான். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது லாபமும் வந்து அவங்க அவங்க சம்பாரிக்கிறதுல ஒரு 3ல 1 பங்கு சுப்ரீம் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து சம்பாரிப்பாங்க. ஒரு 100 கோடி கிட்ட பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரால் ஒரு 150 கோடி கிட்ட பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுப்ரீம் ஒரு 200, 300 கோடி கிட்ட வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபினோலெக்ஸ் தான் ஒரு நல்ல வேல்யூவேஷன்லயும் இருக்கு. அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. பட் இப்போ இந்த ஃபினோலெக்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்கா? ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுமா? அப்படின்ட்டு கூட நண்பர்கள் கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது. ஆனா, ஸோ இன்னும் வந்து இதுலலாம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த செக்மெண்ட் கொஞ்சம் இப்போ வீக்கா வந்து இருந்துட்டு இருக்கு. என்ன ரீசன்னா இதோட ரா மெட்டீரியல் காஸ்ட் உயர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி இவங்களும் அவங்களுடைய பிரைஸை வந்து உயர்த்திட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் நம்ம வெயிட் பண்றதுல எந்த தவறும் இல்ல. இதெல்லாம் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் தான். ஸோ மேபி ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா நானும் இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ இதை வந்து இந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபினோலெக்ஸுங்கிறதுல ஒரு நல்ல பேர் பண்ண ஒரு பிராண்டட் கம்பெனி தான். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சான்ஸ் வரட்டும். கண்டிப்பாக அந்த அப்டேட்டை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம். பல பங்குகள் பற்றி விவரிச்சிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இன்றைக்கி அப்டேட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பல புரிதல் ஏற்படும். என்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கருத்துக்களாக வந்து நீங்கள் பதிவும் பண்ணணும். ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா குளோபல் அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் அந்த அப்டேட்டில் அந்த ஆர்டிக்கல் என்ன இருக்க போகுதுன்னா நான் இன்றைக்கி அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஒன்று இந்த சிப் கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் இருக்க போகுது. இந்த சர்வர் கம்பெனிஸ் இந்த எஸ்எம்சிஐ அடுத்தது ஹெச்பிஇ, டெல் போன்ற கம்பெனிஸ் பற்றியான ஒரு பொதுவான ஒரு அப்டேட் வந்து அதில் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரே ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு தான் அதுவும் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது அடுத்தது வரக்கூடிய கண்டென்ட். அதுக்கு அடுத்தது மகேந்திரா பற்றியான ஒரு அப்டேட் இருக்குது. உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றியான அப்டேட் இருக்குது. ஸோ லைனாக இருக்குது. ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றொன்னா வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.